குருவே சரணம். சென்ற பதிவில் நம்ம பார்த்துருந்தோம், பிக்ஷாலயாவில் ஏகசில பிருந்தாவனம் ராயர் அமைக்க சொன்னதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா, அவருடைய சகோதரி வேங்கடாம்பாள் பிருந்தாவன பிரவேசம் மேற்கொண்ட பிறகு தன்னை வெளியே வருமாறு அழைத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி 2வது பாகம்தான் இந்த ஒரு பதிவு. அதாவது அந்த குருராயர் பிருந்தாவனம் பிரவேசிக்கும் போது அவர் கூறிய ஒரு விஷயம் ஒன்று உள்ளது. அது இதுவரை யாரும் அதிகம் பேசப்படாத அறியப்படாத தகவல் என்று அடியேன் நினைக்கிறேன். அந்த ஒரு அரிய விஷயத்தை குருராஜர் அடியேனுக்கு அறியச் செய்து அதை உங்களுக்கும் அறியும்படி செய்தது குருராயரின் கருணையின் செயல். காரணம், அவரை பற்றிய எந்த ஒரு அரிய தகவலும் அவ்வளவு எளிதில் நமக்கு கிடைத்து விடாது. அவரின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே தான் அது சாத்தியம். ராயரை பற்றி பேசும் ஒவ்வொரு நொடியும் வாழ்வின் பொன்னான நேரம் என்று கருதுகிறேன். அதாவது தேன் எவ்வளவு சுவை மிகுந்தது என்பது அதை சுவைத்து பார்த்தவர்களுக்கு தெரியும் என்ற கூற்றை போல, ராகவேந்திர குரு மகானின் அருளையும் அவரின் ஆசிகளையும் மகத்துவங்களையும் உணர்ந்தவர்களுக்கே தெரியும் அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்படி ஒரு தயாளு குணம் படைத்தவர் நம் குருராஜர். அதே போல் மிகவும் கண்டிப்பும் உள்ளவர். அவரிடம் இருந்து ஒரு வார்த்தை பதிலாக கிடைத்து விட்டால் அதற்கு மறுபதில் கிடையாது. சொன்ன ஒரு சொல்லை மறுபடியும் சொல்வது என்பது அவர் அதிகாரத்திலே கிடையாது. அப்படி ஒரு ஞானம் மிகுந்தவர் குருராஜர். நீங்கள் கேட்கும் ஒரு விஷயத்தை ராயர் வேண்டாம் என்று கூறிவிட்டால் அது வேண்டாம்தான். அதை பற்றி மறுபடியும் அவரிடம் கேட்க தேவையில்லை. நீங்கள் கேட்ட அந்த விஷயத்தை அவர் நினைவில் வைத்திருப்பார். தக்க சமயம் வரும்போது அதை நடத்தி கொடுப்பார். குருராயர் ஏன் இன்னும் நான் கேட்டதற்கு பதில் கூறவில்லை என்று கவலை கொள்ள வேண்டாம். இன்னும் நீங்கள் கேட்ட அந்த விஷயத்திற்கு நேரம் கூடி வரவில்லை என்றே அர்த்தம். அதற்காக தினமும் ராயரிடம் வேண்டி கேட்க வேண்டும் என்பதில்லை. ஒரு சொல் ஒரு மந்திரம் என்பதை போல ஒரே ஒரு முறை சொன்னால் போதும், உங்களுக்கு தக்க சமயத்தில் பதில் கிடைக்கும். இப்போது அந்த முக்கியமான விஷயம் என்ன என்பதை பார்க்கலாம். குருராயர் தனது சிறு வயதில் வேங்கடநாதராக அழைக்கப்பட்ட போது குடும்பத்தில் மிகவும் அன்புக்குரிய நபராக இருந்தாராம். அவருக்கு ஒரு சகோதரி இருந்தார்கள். அவர்களின் பெயர் வேங்கடாம்பாள். வேங்கடநாதர் மீது அவரின் அக்காவாகிய வேங்கடாம்பாளுக்கு அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள். தனது தாய் தந்தையை இழந்த பிறகு வேங்கடநாதருக்கு பக்க துணையாக இருந்தவர்கள் அக்காவும் மாமாவும் தான். அவர்கள் அரவணைப்பில்தான் குருராயர் பாடங்களை படித்து வந்தார். பின்னர் திருமண பருவம் வந்தது. 1614 கும்பகோணம் திரும்பி குருராயர் என்று அழைக்கப்படும் வேங்கடநாதர் சரஸ்வதி அம்மையாரை மணந்தார். பின்னர் 1631 மடத்தில் பீடாதிபதியாக முடிசூட்டி கொள்ளப்பட்டார். இவை அனைத்தும் நாம் அறிந்த விஷயம்தான். ஆனால் சந்நியாசம் ஏற்று தமிழகத்தில் தனது சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு கர்நாடக வழியாக ஆந்திர பிரதேசத்தில் உள்ள மாஞ்சாலை கிராமம் தனது நிரந்தர இருப்பிடமாக இந்த மந்த்ராலய மாஞ்சாலை கிராமத்தை தேர்வு செய்தது தனது சகோதரிக்கு செய்தி கிடைக்கவில்லை. அந்த காலத்தில் தகவல் தொடர்பு வசதி அவ்வளவு இல்லை என்பதால் ராயரை பற்றிய செய்திகளும் அவர்களுக்கு அதிகம் தெரிந்து கொள்ள முடியாமல் போனது. ஆனால் தமிழகத்தில் இருக்கும்போது ஆங்காங்கு மக்கள் கூறுவதை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். குருராயர் பிருந்தாவன பிரவேசம் மேற்கொள்ள போகும் நாளை தீர்மானித்து விட்டார். அந்த செய்தியை யோகீந்திரருக்கும் மடத்தின் அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்தார். தனது நெருங்கிய நண்பரான அப்பனாச்சாரியாருக்கு இந்த தகவலை தெரியப்படுத்தவில்லை. காரணம், தனது இந்த முடிவை அவர் ஏற்க மாட்டார் என்பதுதான் அந்த காரணம். ஆகவே அவரை வேறு ஒரு பணிக்காக அனுப்பிவிட்டார் குருராயர். இருப்பினும் தகவல் அறிந்து அழுது கொண்டே ஓடி வரும்போதுதான் நதியில் வெள்ளம் பாய்ந்தது. அப்போதுதான் அப்பனாச்சாரியார் ஸ்ரீபூர்ண போத என்ற பாடலை பாடிக்கொண்டே ஓடி வருகிறார்.
அந்த தருணத்தில் நதி தானாக விலகி வழிவிடுகிறது. ஒரு நிமிடம் நடந்த நிகழ்வுகளை தங்கள் மனக்கண்ணில் பாருங்கள். இதுவரை நீங்கள் அறிந்ததுதான். இருப்பினும் பலருக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால், பிருந்தாவனத்தை முழுமையாக மூட வேண்டாம் என்று திவான் வெங்கண்ணா மற்றும் யோகீந்திர தீர்த்தர் இவர்களிடம் குருராயர் அறிவுறுத்தி இருந்தாராம். குருராயர் தனது பிருந்தாவன பிரவேசம் குறித்து தனது அக்காவுக்கு செய்தி அனுப்பியிருந்ததால் அவரால் குறித்த நேரத்தில் வர முடியவில்லை. வேங்கடாம்பாள் அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும், அப்பனாச்சாரியார் சிறிது நேரத்திலேயே அக்கா சேருவார்கள் என்பதையும் ராயர் உணர்ந்தபோது அங்கு கூடியிருந்த மக்களிடம் பிருந்தாவனத்தில் ஒரு சிறிய துளை விட்டுவிடும்படி அறிவுறுத்தியிருந்தாராம். தனது சகோதரியை பிருந்தாவனத்திற்கு அழைத்து பத்மாசன நிலையில் தன்னை பார்க்க அனுமதிக்குமாறு அவர் வெங்கண்ணாவிடம் முன்கூட்டியே சொல்லியிருந்தார். ஆனால் தனது மூத்த சகோதரர் முன்னமே அவ்விடத்திற்கு சேர்ந்து விட்டார். தனது சகோதரி அவர்கள் அந்த இடத்திற்கு கூடியிருந்தவர்களிடம் கேட்டபோது அவர்கள் சொன்னதை கேட்டு கண்ணீர் விட்டு அழுதார்கள். அழுது கொண்டே அவர்கள் குருராயரை அவர்கள் பார்த்த பிறகே அடைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் குருராயர். அந்த சிறு துவாரத்தின் வழியாக தனது சகோதரரை அழைத்தார்கள். பிருந்தாவன பிரவேசத்தின் முன்பே நடக்க வேண்டிய அனைத்து செயல்களையும் ராயர் முன்னமே தெளிவாக கூறிவிட்டார். அதன்படி ஒவ்வொன்றும் நடந்தது. தனது சகோதரியை அந்த துவாரத்தின் வழியாக என்னை காணச் சொல்லுங்கள் என்று கூறியிருந்தார் குருராயர். அதை பார்த்த வேங்கடாம்பாள் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார்களாம். இதை சொல்லும்போது எனக்கும் சற்று பேச்சு வரவில்லை. பிருந்தாவனத்தின் உள்ளே ராயர் தியானத்தில் அமர்ந்திருந்ததாகவும், ஒரு 1000 வாட்ஸ் பல்பின் ஒளி எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அந்த அளவுக்கு முகம் ஒளி மிகுந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவரின் முகத்தில் அபூர்வமான ஒளி தென்பட்டது. உள்ளே பிருந்தாவனத்தின் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி மிகுந்த ஒரு காட்சி காணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது குருராயரின் திருமேனியில் இருந்து வெளிப்பட்ட வெளிச்சம் அப்படின்றாங்க. குருராயர் அவர் சகோதரி அவர்கள் வந்திருப்பதை உணர்ந்து மெதுவாக கண்களை திறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரது கண்கள் பார்த்தீங்கன்னா புனிதத்தையும் அமைதி பிரகாசம் பிரதிபலித்ததாக குருராயருடைய சகோதரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் புன்னகைத்து ஆசி வழங்குவதைப் போல் தன் கைகளை உயர்த்தினார். இதை பார்த்த அவர் சகோதரி அவர்களால் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் உரக்க சத்தம் போட்டு கூப்பிட்டார்கள். வெங்கடநாதா, வெங்கடநாதா என்று பாசத்தோடு அழைத்தார்கள். யோகீந்திரரை பார்த்து ஏன் இப்படி நடப்பதற்கு வெங்கடநாதரை அனுமதித்தீர்கள் என்று கேட்டார்கள். வேங்கடநாதர் இன்னும் ஜீவனோடு தான் இருக்கிறார். அப்படி இருக்க உங்களால் எப்படி அவரை காற்று புக முடியாத அளவுக்கு அடைக்க முடிந்தது என்று கோபத்துடன் கேட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்தில் ராயர் அவர்களின் சகோதரி அவர்களுக்கு அவர் மீது வைத்திருந்த அன்பு பாசம்தான் தெரிந்தது. அப்போது யோகீந்திர தீர்த்தர் கூறினார், நடந்தது யாவும் ராயரு அவர்களின் விருப்பம் மற்றும் அவரின் கட்டளைப்படிதான் நடந்தேறியது. பிருந்தாவன பிரவேசத்தின் நாளும் தேதியும் நிர்ணயிக்கப்பட்ட பின்புதான் எங்களிடம் இந்த செய்தியை ராயர் கூறினார். இந்த விஷயத்தில் எங்களால் எந்த ஒரு மறுப்பும் கட்டுப்பாடும் தெரிவிக்கும் அதிகாரம் இல்லை என்றார். இது முழுக்க முழுக்க ராயரு அவர்களின் தனிப்பட்ட முடிவு என்று கூறினார். இதை கேட்ட பிறகும் கூட வேங்கடாம்பாள் அவர்களால் துயரத்தை அடக்க முடியாமல் ராயரிடம் வெளியே வந்துவிடு சாமி, உன்னால் உள்ளே அமர முடியாது என்று கேட்டதாகவும் சொல்லப்படுது. இதை கேட்ட குருராயர் இந்த இடம் எனக்கு மிகவும் சௌகரியமாக இருப்பதாக கூறினார். என்னை பற்றி கவலை வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட குருராயர், பிருந்தாவன பிரவேசம் என்பது
என் வாழ்க்கையின் ஓர் அங்கம் என்றும் ஹரி தன்னை அழைத்திருப்பதால் அந்த அழைப்பிற்கு செவிசாய்க்க வேண்டுமென்றும் கூறினாராம். எனக்கு இங்கு எந்த குறையும் இல்லை. என்னை நினைத்து எந்த கவலையும் பட வேண்டாம். என்னுடன் என் ஹரி இருக்கிறார். ஆகவே உலகப் பொருட்கள் தேவையில்லை என்றும் ஆதலால் நீங்கள் திரும்பி விடைபெற்று செல்லும்படி கூறினார் என்கிறது ராயர் வரலாறு. மனம் தாழாமல் வெங்கடாம்பாள் பிருந்தாவனத்திலிருந்து திரும்பி சென்றார்கள். இன்றோடு 354 ஆண்டுகள் கட்டப்பட்ட நிலையில் பிருந்தாவனம் இன்றும் கம்பீரமாக நிற்கிறது. இதுபோன்று குருராயர் பிருந்தாவனம் பிரவேசித்த நாளன்று 2 அற்புதங்களை நிகழ்த்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். குருராயர் தன் மீது வைத்திருந்த பக்திக்கு அப்பனாச்சாரியாருக்கு காட்சி கொடுத்து இறுதி வரிகள் சாட்சி ஹயாஸ் யோத்ரஹி என்று முடித்து வைத்ததும் தன் மீது வைத்திருந்த அன்புக்காக தனது சகோதரி அவர்களுக்கு நேரில் ஆசி வழங்கி தன்னை வெளிப்படுத்தினார். இந்த 2 சம்பவங்களும் யார் ஒருவர் அவர் மீது தீராத பக்தியையும் அன்பையும் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு ராயர் தன்னை வெளிப்படுத்துவார் என்பதற்கு இந்த நிகழ்வுகளே ஒரு மிகச்சிறந்த சான்றாகும். குருராயரின் பிரவேசா எனும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த செய்திகள் என்றும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை குருராயர் அடியேனுக்கு கிடைக்கச் செய்தமைக்கும் இந்த மகத்தான அரிய நிகழ்வை சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கும் இந்த ஜென்மாவின் பலனாக கருதுகிறேன். உண்மையில் இந்த நிகழ்வை நான் படிக்கும்போது கண்களில் நீர் சொரிந்து நின்றது. அப்படியானால் இந்த நிகழ்வை நேரில் பார்த்தவர்களால் எவ்வாறு இருந்திருக்க முடியும் என்பதை நினைக்கும்போது வாய் பேச தடுமாறுகிறது. பேச வார்த்தைகளின்றி இந்த பதிவை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி. குருவே சரணம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.